இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான அடுத்த போரானது இரண்டாவது போராக இருக்காது, அது இறுதிப் போராகவே அமைந்திருக்கும் என அறிவித்த ஈரானிய தலைமைகள். காசாவிலே சர்வதேச படைகள் களமிறக்கப்படுவது தொடர்பாக ஐநாவின் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்ட அமெரிக்காவினுடைய தீர்மானமும் ஹமாஸினுடைய அதிரடியான பதில்களும் அடிமை மத்தியஸ்தர்களின் தொடர்ச்சியான துரோகமும் அடிமை அரபு ஊடகங்களுடைய பிரச்சாரங்களும் வெளியாகி இருக்கக்கூடிய உண்மைகளும். இனி ஹமாஸ் என்ன செய்ய போகின்றது? போரை தவிர ஹமாஸுக்கு வேறு வழி இருக்கின்றதா? இதற்கு பிறகும் துரோகிகளை தெரிந்து கொண்டே ஏமாறப் போகின்றார்களா? அடிமை மத்தியஸ்தர்களுக்கும் காசாவிலே களமிறக்கப்பட போகும் சர்வதேச படைகளுக்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அனுப்பியிருக்கக்கூடிய செய்தி. அமெரிக்க நிர்வாகத்திற்கும் லெபனானி அரசு இராணுவ தலைமை அதிகாரிக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய முருகல் நிலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு அமெரிக்க நிர்வாகம் வழங்கியிருக்கக்கூடிய முழுமையான அனுமதியும். காசாவில் சர்வதேச படைகளை களமிறக்குவது தொடர்பாக ஐநாவின் பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா வரைவு தீர்மானம் ஒன்றை முன்வைத்துள்ளது. இந்த வரைவு தீர்மானம் தொடர்பான மிக முக்கியமான தகவல்களை முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய இந்த வரைவு தீர்மானத்தில் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்கக்கூடிய நிபந்தனைகள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் திருத்தி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் குறித்த வரைவு தீர்மானம் பலஸ்தீனிய தேசத்தை அங்கீகரிக்கக்கூடிய விதத்திலேயே அமைந்திருப்பதாகவும் அடிமை அரபு ஊடகங்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தன. அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய குறித்த வரைவு தீர்மானத்தில் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதற்கான எந்தவிதமான நிபந்தனைகளும் கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கவில்லை. பலஸ்தீனுக்கான தனிநாடு தொடர்பான விடயங்களையும் அமெரிக்காவின் வரைவு தீர்மானம் கொண்டிருக்கவில்லை. பலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்க வேண்டுமாக இருந்தால் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் தனியான தீர்மானமே முன்வைக்கப்பட வேண்டும். திருத்தப்பட்ட அமெரிக்க வரைவு தீர்மானத்தில் பலஸ்தீனியர்களுடைய உரிமை தொடர்பாக சில கருத்துக்கள் சேர்க்கப்பட்டாலும் பலஸ்தீனிய தனிநாடு தொடர்பாகவும் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பது தொடர்பாகவும் எந்தவிதமான கருத்துக்களும் நிபந்தனைகளும் சேர்க்கப்படவில்லை. ஆனால் அதிகளவான அடிமை அரபு ஊடகங்களும் அடிமை அரபுகளை ஆதரிக்கக்கூடிய ஊடகங்களும் அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறித்த வரைவு தீர்மானமானது காசாவுக்கும் பலஸ்தீனிய மக்களுக்கும் சிறந்த வரைவு தீர்மானம் என்றும் இந்த வரைவு தீர்மானம் வெற்றியடைந்தால் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகள் கிடைக்க பெறும் என்றும் இந்த வரைவு தீர்மானம் வெற்றியடைந்தால் அது அரபு நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்திருக்கும் என்றும் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தன. அடிமைகளான துருக்கி, சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், பாகிஸ்தான் மற்றும் இந்தோனேஷிய நாடுகள் அமெரிக்காவின் குறித்த வரைவு தீர்மானத்தினை முழுமையாக ஆதரித்திருந்தார்கள். எனவே இந்த அடிமைகளையும் துரோகிகளையும் நியாயப்படுத்துவதற்காகவும் இவர்களுடைய நிலைப்பாடுகள் சரியானது என்பதனை பிரச்சாரம் செய்வதற்காகவும் சர்வதேச முஸ்லிம் சமூகத்தையும் சர்வதேசத்தையும் தொடர்ச்சியாக ஏமாற்றுவதற்காகவுமே அதிகளவான அடிமை அரபு ஊடகங்களும் அடிமை அரபுகளை நியாயப்படுத்தக்கூடிய பக்தர்களின் ஊடகங்களும் இவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தன. இங்கிருக்கக்கூடிய வேடிக்கையான விடயம் என்னவென்றால் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்கக்கூடிய கருத்துக்களையும் நிபந்தனைகளையும் அமெரிக்காவினுடைய தீர்மானத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது என்பதனை பிரச்சாரம் செய்தது. ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் வீட்டோ அதிகாரத்தினை பயன்படுத்தி பலஸ்தீனுக்கான அங்கீகாரத்தினை தடுத்து நிறுத்தி அமெரிக்கா குறித்த வரைவு தீர்மானத்திலே பலஸ்தீனிய அரசை உருவாக்குவதற்கான நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார்கள் என அடிமை அரபு ஊடகங்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருப்பதும் இவற்றை அதிகளவான மக்கள் நம்பியிருப்பதும் மிகப்பெரிய வேடிக்கையான விடயமாகும். 2 வருட அல்-அக்ஸா வெள்ளப்போருக்கு பின்பும் பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு பின்பும் அமெரிக்காவையும் ஜியோனிஸ் ஆட்சியாளர்களையும் அடிமை அரபுகளையும் நம்புவது எங்களுடைய மிகப்பெரிய முட்டாள்தனத்தையே உறுதிப்படுத்துகின்றது. அத்தோடு அமெரிக்காவினுடைய குறித்த வரைவு தீர்மானம் தொடர்பாக தூனிசிய நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் முன்செஃப் மர்சோக்கி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வரைவு தீர்மானம் 19ஆம் நூற்றாண்டின் காலனித்துவ படைகளுடைய ஆக்கிரமிப்பையே பிரதிபலிக்கின்றது. மேலும் அமெரிக்காவினுடைய குறித்த முன்மொழிவை நாங்கள் முழுமையாக நிராகரிக்க வேண்டும். அனைத்து அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் இந்த முன்மொழிவை முழுமையாக நிராகரிக்க வேண்டும். இந்த முன்மொழிவுக்கான முழுமையான ஆதரவை வழங்குவது எதிர்காலத்திலே மிகப்பெரிய பாதிப்புகளையும் விளைவுகளையும் ஏற்படுத்தும், பலஸ்தீனிய மக்களை முழுமையாக அடிமைப்படுத்தும் என தூனிசியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
அத்தோடு இலங்கை நேரப்படி நேற்றிரவு ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் அமெரிக்காவின் குறித்த வரைவு தீர்மானத்திற்கான வாக்கெடுப்புகள் நிகழ்த்தப்பட்டிருந்தன. இந்த வாக்கெடுப்பிலே ரஷ்யாவும் சீனாவும் வாக்களிக்கவில்லை. ஏனைய 13 நாடுகள் குறித்த வரைவு தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். அல்ஜீரியா, பாகிஸ்தான் உட்பட ஏனைய நாடுகள் அனைத்தும் அமெரிக்காவின் குறித்த வரைவு தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். மேலும் அடிமை துருக்கி, சவுதி அரேபியா, கத்தார், ஜோர்டான், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளும் குறித்த தீர்மானத்திற்கான முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அத்தோடு குறித்த வாக்கெடுப்பில் ரஷ்யா அல்லது சீனா வீட்டோ அதிகாரத்தினை பயன்படுத்தி இருந்தால் இந்த தீர்மானம் தோல்வி அடைந்திருக்கும். மேலும் ரஷ்யாவோ அல்லது சீனாவோ வீட்டோ அதிகாரத்தினை பயன்படுத்த மாட்டார்கள் என 2 நாட்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். ஏனென்றால் அடிமை அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் அமெரிக்காவின் குறித்த தீர்மானத்திற்கு முழுமையான ஆதரவளிக்கும் சந்தர்ப்பத்தில் ரஷ்யாவோ சீனாவோ வீட்டோ அதிகாரத்தினை பயன்படுத்த மாட்டார்கள். மேலும் வீட்டோ அதிகாரத்தினை பயன்படுத்தி குறித்த வரைவு தீர்மானத்தினை தோற்கடித்தால் ரஷ்யாவினாலும் சீனாவினாலும் தான் மீண்டும் காசாவிலே போர் ஆரம்பிக்கப்பட்டது என்கின்ற பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு விடுவார்கள். அடிமை அரபுகளும் இஸ்லாமிய நாடுகளும் பலஸ்தீனிய மக்கள் தொடர்பாக கவலைப்படாத இந்த சந்தர்ப்பத்தில் ரஷ்யாவும் சீனாவும் ஒருபொழுதும் வீட்டோ அதிகாரத்தினை பயன்படுத்த மாட்டார்கள். எனவே இதனால் தான் ரஷ்யாவும் சீனாவும் குறித்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளவில்லை. அதே நேரம் ஐநாவுக்கான ரஷ்யாவினுடைய பிரதிநிதியும் சீனாவினுடைய பிரதிநிதியும் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் காரசாரமான கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த வரைவு தீர்மானமானது பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை ஒருபொழுதும் மீட்டெடுக்காது. இருநாட்டு தீர்வு கொள்கைகளை உள்ளடக்கியதாக இந்த வரைவு தீர்மானம் இல்லை. மேலும் இதன் மூலமாக காசாவிலே ஒருபொழுதும் அமைதியை ஏற்படுத்த முடியாது. இந்த வரைவு தீர்மானம் பலஸ்தீனிய மக்களை ஏமாற்றக்கூடிய வரைவு தீர்மானம் என ரஷ்யாவும் சீனாவும் வெளிப்படையாக ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். எனவே தற்போது ஐநாவின் பாதுகாப்பு சபையில் அமெரிக்காவினுடைய வரைவு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் குறித்த வரைவு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல் தளத்திலே மகிழ்ச்சி செய்திகளையும் வெளியிட்டிருந்தார். நாங்கள் அமைதியை ஏற்படுத்த போகின்றோம். காசாவிலே சர்வதேச படைகளை முழுமையாக களமிறக்கப் போகின்றோம். ஹமாஸை நாங்கள் முழுமையாக நிராயுத பாணியாக்குவோம் என டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய மகிழ்ச்சி செய்திகளை வெளியிட்டிருந்தார். அத்தோடு ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பின் ஹமாஸ் தரப்பினர் உத்தியோகபூர்வமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் குறித்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநாவின் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய குறித்த தீர்மானம் எங்களுடைய பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகள் மற்றும் மனிதாபிமான நோக்கங்களை நிறைவேற்றவில்லை. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்திற்கு அமைவாக காசாவிலே போர் நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் ஆக்கிரமிப்பினுடைய தாக்குதல்கள் காசாவிலே தொடர்கின்றன. ஐநாவின் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய குறித்த தீர்மானம் காசா மீதான ஒரு சர்வதேச பாதுகாப்பு பொறிமுறையை திணிக்கின்றது. இதனை எங்களுடைய பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் எதிர்ப்பு குழுக்களும் முழுமையாக நிராகரிக்கின்றார்கள். இந்த தீர்மானம் ஆக்கிரமிப்பினுடைய இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறிமுறையாகவே உள்ளது. போரின் மூலமாக ஆக்கிரமிப்பு அடைந்து கொள்ள முடியாத இலக்குகளை இந்த தீர்மானத்தின் மூலமாக அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றது. இந்த தீர்மானம் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை ஏனைய புவியியல் பிரதேசங்களோடு முழுமையாக பிரித்து பலஸ்தீனிய மக்களுடைய ஒட்டுமொத்த உரிமைகளையும் முடக்கி விடுகின்றது. அனைத்து வழிகளையும் பயன்படுத்தி ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதற்கு சர்வதேச சட்டம் முழுமையாக அனுமதிக்கின்றது. சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவும் பாரம்பரிய சட்டங்களுக்கு அமைவாகவுமே நாங்கள் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்பை எதிர்த்து வருகின்றோம். ஆக்கிரமிப்புக்கு எதிராக எல்லா விதத்திலும் போராடுவதற்கு சர்வதேச சட்டம் அனுமதிக்கின்றது. மேலும் ஆக்கிரமிப்பை எதிர்த்து எல்லா வழிகளிலும் போராடுவதற்கு எங்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் காணப்படுகின்றன. காசாவிலே உள்ள எதிர்ப்பின் ஆயுதங்கள் ஆக்கிரமிப்புடனேயே பிணைக்கப்பட்டுள்ளன. எப்போது ஆக்கிரமிப்பு முடிவுக்கு கொண்டு வரப்படுமோ அப்போது தான் எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் பலஸ்தீனிய அரசாங்கத்திடம் ஒப்படைப்போம். ஐநாவின் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானம் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக மேற்கொள்ளக்கூடிய எங்களுடைய எதிர்ப்பின் ஆயுதங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தடையாக மாறியுள்ளது. இதனால் நாங்கள் இவற்றை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. காசாவிலே பலஸ்தீனிய எதிர்ப்பானது ஒரு பொழுதும் ஆயுதங்களை கீழே வைக்காது. எங்களுடைய ஆயுதங்கள் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமையாகும். பலஸ்தீனிய மக்களுடைய ஆயுதங்களை ஒரு பொழுதும் நிராயுத பாணியாக்கவே முடியாது. காசாவிலே எதிர்ப்பை நிராயுத பாணியாக்குவதும் சர்வதேச படைகளுடைய அதிகாரத்தை உயர்த்துவதும் எந்த ஒரு சர்வதேச படையும் எல்லை பிரதேசத்தில் மாத்திரமே நிலைநிறுத்தப்பட வேண்டும். இதற்கான அனுமதியை மாத்திரமே நாங்கள் ஒப்பந்தத்தில் வழங்கியிருந்தோம். ஆனால் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்திற்கு அமைவாக சர்வதேச படைகளை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம். எல்லை பிரதேசத்திலே சர்வதேச படைகள் நிலைநிறுத்த
நிலைநிறுத்தப்பட்டு எங்களுடைய எதிர்ப்போடு சர்வதேச படைகள் ஒருங்கிணைப்பை மேற்கொள்ள வேண்டும். ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் தொடர்வதை தடுப்பதற்காகவே எல்லை பிரதேசத்தில் சர்வதேச படைகள் களமிறக்கப்பட வேண்டும். மாறாக எங்களுடைய எதிர்ப்பை நிராயுத பாணியாக்குவதற்கும் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு மாற்றீடாகவும் சர்வதேச படைகள் களமிறக்கப்படக்கூடாது. இவற்றை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஐநாவினுடைய பாதுகாப்பு சபை தீர்மானத்தை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என ஹமாஸ் தரப்பினர் உத்தியோகபூர்வமான அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். அதாவது காசா முழுவதும் சர்வதேச படைகள் களமிறக்கப்படுவதனை ஹமாஸ் தரப்பினர் உத்தியோகபூர்வமாக நிராகரித்துள்ளார்கள். மேலும் ஹமாஸ் தரப்பினர் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தை முழுமையாக நிராகரித்துள்ளார்கள் என்கின்ற தகவல்கள் ஒட்டுமொத்த சர்வதேச ஊடகங்களிலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இவ்வளவு நாளாக உண்மைகளை மறைத்திருந்த அடிமை அரபு ஊடகங்களும் வேறு வழியில்லாமல் தற்போது ஹமாஸினுடைய உத்தியோகபூர்வமான அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். கடந்த 2 வாரங்களாக அல் ஜசீரா ஊடகம் கூட அமெரிக்காவினுடைய குறித்த வரைவு தீர்மானத்திற்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தது. கத்தாரி அடிமைகள் அமெரிக்காவின் வரைவு தீர்மானத்தை ஆதரிப்பதனால் கத்தாரை தலைமையகமாக இயங்கும் அல் ஜசீரா ஊடகமும் குறித்த வரைவு தீர்மானத்தினை ஆதரித்திருந்தது. இருப்பினும் தற்போது ஹமாஸினுடைய உத்தியோகபூர்வமான அறிக்கைகளை வெளியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. மேலும் இந்த உண்மைகளை தற்போது அடிமை அரபு ஊடகங்களும் வெளியிட்டுவிட்டன. அது மட்டுமல்லாமல் கடந்த 2 வாரங்களாக துருக்கிய படைகள் காசாவில் களமிறக்கப்படுவதனை ஹமாஸ் தரப்பினர் ஆதரிக்கின்ற என்கின்ற பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. துரோகி அர்துகானினுடைய படைகள் காசாவில் களமிறக்கப்படுவதனை ஹமாஸ் விரும்புகின்றது, இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மறுக்கின்றது என்கின்ற பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. உண்மையில் ஹமாஸ் தரப்பினர் எந்த ஒரு சர்வதேச படையையும் விரும்பவில்லை. எந்த ஒரு சர்வதேச படையாக இருந்தாலும், அது துருக்கி அடிமையின் படையாக இருந்தாலும், ஐக்கிய அரபு அமீரக அடிமையினுடைய படையாக இருந்தாலும், எல்லை பிரதேசத்தில் மாத்திரம் தான் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதில் ஹமாஸ் தரப்பினர் உறுதியாகவே இருந்தார்கள். எந்த ஒரு ஹமாஸினுடைய தலைவர்களும் துருக்கியினுடைய படைகள் காசாவில் களமிறக்கப்படுவதனை நாங்கள் ஆதரிக்கின்றோம் என்கின்ற கருத்துக்களை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கவில்லை. எனவே தற்போது அடிமை அரபுகளுடைய துரோகிகளுடைய ஊடக பிரச்சாரங்கள் முழுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளன. சர்வதேச படைகளை காசாவில் களமிறக்குவதற்கான தீர்மானத்தை ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக எதிர்த்துள்ளார்கள். அத்தோடு ஐநாவின் பாதுகாப்பு சபையில் அமெரிக்காவினுடைய வரைவு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது ஹமாஸுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் தோல்வியாகவுமே அமைந்திருக்கும். அடிமை துரோகி அர்துகானும் கத்தாரி அடிமைகளும் ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான காலித் மிஷலை பயன்படுத்தி காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தினை ஒப்புக்கொள்ளச் செய்து மேற்கொண்ட சூழ்ச்சி திட்டங்களின் விளைவுகளையும் இந்த அடிமைகள் அனைவரும் துரோகிகள் என்பதனை புரிந்து கொண்டே உச்சழுத்தங்களின் விளைவாக ஹமாஸ் குறித்த ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்கியதன் விளைவு தற்போது அனுபவிக்கின்றார்கள். ஹமாஸினுடைய தலைவர்களான இஸ்மாயில் ஹனியாவும் யஹ்யா சின்வர் அவர்களும் களத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக குறித்த ஒப்பந்தத்திற்கான சம்மதத்தினை வழங்கியிருக்க மாட்டார்கள். உண்மையில் இந்த அடிமைகள் துரோகிகள் என்று தெரிந்து கொண்டே ஏமாறுவது மன வருத்தத்தையும் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கின்றன. மேலும் இதற்கு பிறகு ஹமாஸ் இந்த அடிமைகளுடைய துரோகிகளுடைய உச்ச அழுத்தங்களுக்கு அடிபணிய கூடாது. ஹமாஸுக்கு உச்ச அழுத்தங்களை வழங்கி டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதும் அடிமை அரபு ஊடகங்களும் அடிமை அரபுகளை நியாயப்படுத்தக்கூடிய பக்தர்களும் குறித்த ஒப்பந்தத்தினை கொண்டாடினார்கள். அடிமை அரபு தலைவர்களை நியாயப்படுத்துவதற்காக அதிகளவான அடிமை அரபு ஊடகங்கள் இவ்வாறான பிரச்சாரங்களையே மேற்கொண்டிருந்தன. மேலும் குறித்த ஒப்பந்தத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான உண்மைகளை அதிகளவான அடிமை அரபு ஊடகங்கள் மறைத்தன. ஹமாஸுக்கு உச்ச அழுத்தங்களை வழங்கி காலித் மிஷலை பயன்படுத்தி காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு ஹமாஸினுடைய முதுகில் தான் இந்த ஒப்பந்தத்திற்கு அவர்களை சம்மதிக்க வைத்துள்ளார்கள் என்கின்ற உண்மைகளை அதிகளவான அடிமை அரபு ஊடகங்களும் பக்தர்களுடைய ஊடகங்களும் மூடி மறைத்து விட்டன. ஆனால் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய குறித்த ஒப்பந்தம் எவ்வளவு மிகப்பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தியுள்ளது என்பதனையும் குறித்த ஒப்பந்தத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளையும் ஒட்டுமொத்த சர்வதேசமும் புரிந்து கொண்டுள்ளது. மேலும் இந்த ஒப்பந்தத்தின் விளைவாகவே ஐநாவின் பாதுகாப்பு சபையில் காசாவிலே சர்வதேச படைகளை களமிறக்குவதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் அடிமை மத்தியஸ்தர்களான துருக்கியும் கத்தாரும் எகிப்தும் வாய்களை மூடி மௌனமாகவே இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக துரோகி அர்துகான் தன்னுடைய நாட்டுக்கு தேவையான ஆயுதங்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் F-35 போர் விமானங்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் கான் போர் விமானங்களுக்கு தேவையான என்ஜின்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் அமெரிக்காவுடனான அடுத்த கட்ட ஆயுத ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காகவும் பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளையும் பணயம் வைத்தார். காசாவிலே ஒப்பந்தத்தினை எப்படியாவது முடித்து டொனால்ட் ட்ரம்புடனான ஆயுத ஒப்பந்தத்தினை முடிக்க வேண்டும் என்பதில் அவர் குறியாக இருந்தார். ஆனால்
தற்போது துரோகி அர்துகான் F-35 போர் விமானங்களையும் பெற்றுக்கொள்ளவில்லை. மேலும் பலஸ்தீனிய மக்களும் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். இந்த அடிமைகளும் துரோகிகளும் அவர்களுடைய சுயநல தேவைகளுக்காக பலஸ்தீனிய மக்களையே பணயம் வைத்தார்கள். எனவே தயவு செய்து இதற்கு பிறகாவது அடிமை அரபுகளையும் துரோகி அர்துகானையும் நியாயப்படுத்தக்கூடிய பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டாம். அடுத்து ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அடிமை மத்தியஸ்தர்களுக்கும் காசாவிலே களமிறக்கப்பட போகும் சர்வதேச படைகளுக்கும் இறுதி செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளது. ஹமாஸ் ஒப்புக்கொண்டதற்கு அமைவாக ஆயுதங்களை கீழே வைத்து நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படுவதற்கு சம்மதிக்காவிட்டால் காசாவிலே இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கைகளை தொடர்வதற்கான அனுமதியை நாங்கள் வழங்கிவிடுவோம். ஹமாஸ் காசாவிலே அவசரமாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். இதற்கான வேலை திட்டங்களை மத்திய அவசரமாக மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இஸ்ரேல் காசாவிலே இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அடிமை மத்தியஸ்தர்களுக்கு செய்திகளை அனுப்பியுள்ளது. எனவே இதற்கு பிறகு காசாவிலே ஹமாஸ் என்ன செய்ய போகின்றது என்கின்ற கேள்விகள் உங்கள் மத்தியில் எழுந்திருக்கலாம். அதாவது மீண்டும் போரை ஆரம்பிப்பதை தவிர ஹமாஸுக்கு வேறு வழி இல்லை. மேலும் ஹமாஸை நிராயுதபாணியாக்க முடியாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பே காசாவில் மீண்டும் போரை ஆரம்பிக்கும். எனவே அடுத்த கட்ட போருக்கு ஹமாஸ் முழுமையாக தயாராகுவதை தவிர வேறு வழி இல்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த ஒப்பந்தம் நீடித்தால் சர்வதேச படைகள் காசா முழுவதும் களமிறக்கப்பட்டால் 2 வருட போரிலே ஏற்படுத்தப்பட்ட இழப்புகளை விட பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் மிகப்பெரிய இழப்புகளையே சந்திப்பார்கள். எனவே அதைவிட அடுத்த கட்ட போருக்கு தயாராகுவதே சிறந்த முடிவாக அமைந்திருக்கும். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனானினுடைய பின் ஜபீல் மற்றும் ஐட்டரூன் பிரதேசத்தினூடாக தரைவழியாக முன்னேறி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. குறித்த பிரதேசங்களிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்களிலிருந்தே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தரைவழியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இதற்கமைவாக ஐட்டரூன் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் 3 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கடந்த 24 மணித்தியாலங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களினால் 10க்கும் அதிகமான லெபனானிய மக்கள் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்தினூடாக களமிறங்கி இருக்கக்கூடிய வேளையில் லெபனானிய அரசை ராணுவமும் குறித்த பிரதேசங்களிலே முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் லெபனானிய அரசை ராணுவத்தினை பின்வாங்க செய்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு லெபனானிய அரசை ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி ஹிஸ்புல்லாவுக்கு சார்பாக சில முடிவுகளை எடுத்திருந்தார். இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இவ்வாறு லெபனானிய அரசு ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி ஹிஸ்புல்லாவுக்கு சார்பாக நடந்து கொள்வதனால் தற்போது லெபனானிய அரசு ராணுவ தலைமை அதிகாரியுடனான கலந்துரையாடல்கள் அனைத்தையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. மேலும் அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் இவ்வாறு தெரிவித்தார். லெபனானிய அரசை ராணுவம் அமெரிக்காவுக்கு தோல்வியான முதலீடாகும். இதற்கு பிறகும் லெபனானிய அரசை ராணுவத்தின் மீது முதலீடுகளை மேற்கொள்வதில் எந்த பயனும் இல்லை. மேலும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு நாங்கள் நேரடியாக களமிறங்க வேண்டும். லெபனானிய அரசு ராணுவத்திற்கும் லெபனானிய அரசாங்கத்திற்கும் உச்ச அழுத்தங்களை நாங்கள் நேரடியாக வழங்க வேண்டும் என அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே தாக்குதல்களை அதிகப்படுத்தி ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான உச்ச அழுத்தங்களை லெபனானிய அரசாங்கத்திற்கும் லெபனானிய அரசு ராணுவ தலைமை அதிகாரிக்கும் வழங்க வேண்டும் என்றே அமெரிக்க செனட்டர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இதற்கான முழுமையான அனுமதிகளையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் நெட்டன்யாகுவுக்கு வழங்கியுள்ளது. அடுத்து ஈரானிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான வறட்சி தொடர்பாகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நீர் பற்றாக்குறை தொடர்பாகவும் முன்னைய காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் குறித்த நீர் பற்றாக்குறையை பயன்படுத்தி ஈரானிய மக்களிடத்திலே கிளர்ச்சிகளை ஏற்படுத்துவதற்கும் மேற்குலக நாடுகள் சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு வந்தன. இப்படியான நிலைமையில் தற்போது ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்திலே மழை பொழிவதற்கு ஆரம்பித்துள்ளது. மழை வேண்டி தொடர்ச்சியான பிரார்த்தனைகளும் தொழுகைகளும் மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாகவே தற்போது ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்தில் மழை பொழிய ஆரம்பித்துள்ளது என ஈரானிய ஊடகங்களும் குறிப்பிட்டுள்ளன. மேலும் இன்னும் 2 வாரங்களுக்குள் ஈரானினுடைய அனைத்து பிரதேசங்களிலும் அதிகளவான மழைவீழ்ச்சி பதிவாகும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறு அதிகளவான மழைவீழ்ச்சி பதிவாகினால் ஈரானினுடைய நீர் பற்றாக்குறை பிரச்சனையானது முடிவுக்கு வந்துவிடும். மேலும் இது ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் மேற்குலகத்திற்கும் மிகப்பெரிய அடியாகவும் மாறிவிடும்.
அடுத்து ஈரானிய தேசிய பாதுகாப்பு ஆணையத்தினுடைய உறுப்பினர்களில் ஒருவரான ரூஹுல்லா நஜாபாத் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான எந்த ஒரு போரும் மிகவும் தீர்க்கமான போராகவே அமைந்திருக்கும். கடந்த காலங்களில் நாங்கள் சில சமயங்களில் பிடிபட்டிருக்கலாம், நாங்கள் மிகப்பெரிய இழப்புகளையும் சந்தித்திருக்கலாம். ஏனென்றால் எங்களுடைய இராணுவ நிலைப்பாடுகள் திடமானதாக அமைந்திருக்கவில்லை. இதனால் நாங்கள் மிகப்பெரிய இழப்புகளையும் சிக்கல்களையும் சந்தித்திருக்கலாம். ஆனால் எங்களுடைய தற்போதைய இராணுவ நிலைப்பாடுகள் அவ்வாறல்ல. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான அடுத்த கட்ட போரானது எங்களுடைய இரண்டாவது போராக இருக்காது, மாறாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இறுதி போராகவே அமைந்திருக்கும். நாங்கள் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இரண்டாவது போருக்கு தயாராகவில்லை, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இறுதி போருக்காகவே தயாராகி வருகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.